சங்கீதம் 37 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் ஈரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். 37வது சங்கீதம் 8வது வசனத்தின் 2வது பகுதி. 37வது சங்கீதம் 8வது வசனத்தின் 2வது பகுதி. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஒரு நிமிடம் இருக்கிற நிலைகளிலே தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் பாடி போட்டு துதித்து ஆராதிக்க எங்கள் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்க ஆண்டவர் பாராட்டின தயவுக்காய் நன்றி. இந்த அற்புதமான வேலையிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். ஆண்டவர் எங்களுக்கு சிறப்பாக்கி தாரும். இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே மிக எளிதாக எடுத்து கடந்து செல்கின்ற ஒரு காரியம் எரிச்சல். சிலரை குறித்து சொல்லுவார்கள், எதுக்கு எடுத்தாலும் இவன் எப்படி விடுறான், எரிச்சு விடுறான்ப்பா. அடுத்து இன்னும் சிலரை குறித்து சொல்லுவார், நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டான்னா அவன் என்ன செய்யறான், எரிச்சல் அடையணும்ப்பா. நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டோம்னா அவனுக்கு என்ன உண்டாகுது, எரிச்சல் உண்டாகுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீதை கொண்டு கடவுள் மிக அருமையாக சொல்கிறார், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே
இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைக்கற்களில் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருப்பது இந்த எரிச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலியில் உள்ள ஆலங்குளம் பகுதியிலே ஒரு பெரிய அரசியல்வாதி, தமிழகத்தின் பல துறைகளிலே அமைச்சராக இருந்தவர், கொடுமையான விதத்திலே வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரை கடைசியில பின்னாட்களிலே கண்டுபிடித்தார்கள். அவரை கொலை செய்தது யார் என்று சொன்னால், அவரும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிற கல்வி தந்தை என்று பெயர் பெற்ற ஒரு மனிதர். ரெண்டு பேருமே உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தவர்கள், உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறவர்கள், பணம், வசதி, வாய்ப்பு, புகழ் எல்லாமே உடையவர்கள். அதிலே ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். பின்னாட்களிலே கொலை செய்தவர் அதற்கான தண்டனை கோர்ட் வந்து கொடுக்கிறது. காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லை. அவன் நடத்துகிற இன்ஜினியரிங் கல்லூரியில எனக்கு வருகிற பிள்ளைகளை விட அதிகமாக போய் சேருகிறார்கள். அந்த என்ற ஒரே எரிச்சல், வேற எந்த காரியமும் கிடையாது. அவன் இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துகிறான், நானும் இன்ஜினியரிங் கல்லூரியில நடத்துகிறேன். ஆனால் எனக்கு வருகிற, என்னுடைய கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்களை விட அங்க போய் சேருகிற மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரே எரிச்சல். அதான் சங்கீதக்காரன் அன்றைக்கே உணர்ந்து சொல்லி இருக்கிறான் பாருங்கள். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அரசன் தாவீது பிறருடைய எரிச்சலுக்கு உள்ளானவன். எரிச்சலினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யார் என்று சொன்னால் இந்த தாவீது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சல் எப்படியெல்லாம் வருகிறது, எந்த சூழ்நிலையிலே வருகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்பேற்பட்ட எரிச்சலை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனத்தையும் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். வேறு யாரும் அல்ல, ஆதாம் ஏவாளுடைய புதல்வனாகிய புத்திரனாகிய காயினை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது காயினுக்கு என்ன உண்டாயிற்று? மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. எரிச்சலினாலே அவனுடைய முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கிறது? என்ன உண்டாகிறது? எரிச்சல் உண்டாகிறது. பர்த்டேயா இருக்கட்டும், கல்யாண வீடா இருக்கட்டும், சிறப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்து பார்ப்போம்? போறோம்னா நம்ம என்ன செய்யணும்? வரவேற்கணும், கவனமா நடத்தணும், கவனிக்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன உண்டாகும்? எரிச்சல் உண்டாகும். அதான் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அந்த திருச்சபையில், நான் ஏற்கனவே இருந்த திருச்சபை, திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். சரி, விருந்துல பங்கெடுக்க சாப்பிட போகிறேன். பந்தியில இருந்த அந்த திருச்சபையை பணியாற்றுகின்ற போதகர் பந்தியை விட்டு வேகமாக எழும்பி வருகிறார். ஏய்யா, என்ன சாப்பிட வேகமாக கிளம்பி போறீங்க? எங்க நம்ம என்ன மரியாதை இருக்கு? நம்ம மனுஷனா என்ன செய்யறாங்களா? நடத்துகிறாங்களா? அப்படி என்கிற ஒரு எரிச்சலோடு. இது நம்முடைய வாழ்க்கையில் சகஜமான ஒன்றுதான். அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? எரிச்சல் அடைகிறோம்.
அவன் மனுஷனையே மதிக்கலப்பா, என்ன அவன் மனுஷனே மதிக்கல, பின்னையா இதுக்கு அங்க போனோம் அப்படி என்று எரிச்சலோடு சொல்லுகிற மனிதர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், காயனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. காயனுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. கடவுள் யாருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்? ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் அங்கீகரித்தார். ஆனால் அது யாருக்கு எரிச்சலாக இருக்கிறது? காயன். அவன் என்ன செய்திருக்கணும்? சரி பரவாயில்ல, இந்த தடவை என்னுடைய காணிக்கை கடவுள் அங்கீகரிக்கல, அதற்கான குறை என்னவென்று ஆராய்ந்து பார்த்து சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அந்த குறையை போக்க நாம் என்ன செய்வோம்? சிறப்பான காணிக்கை படைக்கலாம் என்று எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எரிச்சல் அடைந்தான். சாதாரணப்பட்ட எரிச்சல் அல்ல. எப்பேற்பட்ட எரிச்சல்? மிகுந்த எரிச்சல் அடைந்தான். மிகுந்த எரிச்சல் அடைந்தார். அதனால நமக்குரிய மரியாதை கிடைக்கல அப்படி என்று சொல்லி நாம் எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே சங்கீதக்காரன் அதற்கான ஒரு ரெமடியையும் அங்கு வைத்திருக்கிறார். அந்த பிரச்சனைக்கான ஒரு காரியத்தையும் அவர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 37வது சங்கீதம் 7வது வசனம். 37வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன செய்? காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நம்முடைய கடவுள் புறக்கணிக்கிறவர் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக காயின் கணித்து விட்டார். தன்னுடைய குறையை போக்கி கடைசியில கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய, கடவுளிடமிருந்து தன்னுடைய காணிக்கையும் கடவுள் அங்கீகரிக்க வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை செயலாற்ற வேண்டிய காயின் மிகுந்த எரிச்சல் அடைந்தார். அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் புறக்கணிக்கிறவர் அல்ல, நம்மை அங்கீகரிக்கிற கடவுள். ஒருவேளை ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் கடவுள் நம்மை புறக்கணிப்பது போல தோன்றினாலும் கடவுள் ஒருபோது நம்மை புறக்கணிக்கிறவர் இல்லை. தம்மண்டையிலே வருகிற மக்களை கரங்களை விரித்து அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். அப்படி என்று சொன்னால் நாம் எரிச்சல் அடையாமல், பிறர் நம்மை புறக்கணிக்கிறார்களா, பிறர் நமக்குரிய நம்மை அங்கீகரிக்கவில்லையா, நம்மை அங்கீகரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி இருக்கணும்? அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்க ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினால் எரிச்சல் அடையாது. எரிச்சல் வருகின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். யார் சொல்லுகிறதுனா, அதிகமாக எரிச்சலுக்குள்ளாக்கப்பட்ட, பிறருடைய எரிச்சலினாலே அதிகமாக பாதிக்கப்பட்ட தாவீது சொல்லுகின்ற ஆலோசனை. அடுத்ததாக, எரிச்சல் நமக்கு எப்போது உண்டாகிறது? நாம் ஒப்பீடு செய்யும் போது எரிச்சல் உண்டாகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். 8வது வசனம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, மிகுந்த எரிச்சல் அடைந்து. அப்போ எப்போது எரிச்சல் வருகின்றது என்று சொன்னால், ஒப்பீடு செய்யப்படுகின்ற போது. ஒப்பீடு செய்யப்படுகின்ற போது தாவீது பெலிஸ்தேனை கொன்று திரும்புகையில் பெண்கள் எல்லாம் ஆடி பாடுகிறார்கள். ஏன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சவால் நிறைந்த மனிதனை
இந்த தாவீது கொண்டு விட்டு திரும்புகிறார். அவனை குறித்து புகழ்ந்து பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. ஒப்பீடு வரும்போதுதான் பிரச்சனை, சிக்கல் வருகிறது. ஒப்பீடு செய்யும் போது பிரச்சனை வருகிறது. என்ன உண்டாகிறது? இது நிமித்தமாக சவுல் என்ன செய்தான்? மிகுந்த எரிச்சல் அடைந்தான். இந்த எரிச்சல் நிமித்தமாகத்தான் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் அப்படி என்று முடிவுக்கு வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அநேக நேரத்துக்குள்ள சிக்கலுக்குள்ளாகிறது. காரணம் இந்த ஒப்பீடு செய்கிறது தான். குறிப்பாக பிள்ளைகளிலிருந்து வருவோமே. நம்முடைய வீட்டு பிள்ளை 100க்கு 50 மார்க் வாங்கினா பக்கத்து வீட்டுக்கார எத்தனை மார்க் வாங்கியிருப்பான்? 100க்கு 100 வாங்கியிருப்பான். உடனே ஒப்பீடு, பாத்தியடா, டே பாத்தியடா, அவன் எத்தனை மார்க் வாங்கினா? அவன் 100 மார்க் வாங்கி இருக்கிறான். நீ எதுக்குடா இருக்கிற? நீ என்னடா செய்கிற? உனக்கு அந்த எரிச்சலில் அவன் என்ன செய்யறது? பிள்ளைய என்ன செய்யறது? திட்டுகிறது. அது யாரை பாதிக்கும்? யாரை பாதிக்கும்? பிள்ளைகளை பாதிக்கும். அதே போல பாருங்க, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வீடு கட்டுவான்? நான் பக்கத்து வீடுகாரன் 2 மாடி வீடு கட்டுனா நான் எத்தனை மாடி வீடு கட்டணும்? 4 மாடி வீடு கட்டணும். அவனுக்கு இருக்கிற வருமானம் என்ன, எனக்கு இருக்கிற வருமானம் என்ன என்பதை பற்றி எல்லாம் என்ன செய்வதில்லை, யோசிப்பதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரரு இன்னோவா வண்டியில போனா நான் என்ன கார்ல போனோம்? ஆடி கார்ல. அப்போ அந்த ஒப்பீடு, தன்னையும் பிறரோடும் ஒப்பீடு செய்கின்ற போது வாழ்க்கையில நமக்கு எரிச்சல் உண்டாகிறது. பார்ப்பா, அவன் பக்கத்துல ஏக்கர்ல அவன் ஒரு ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கிறான், விவசாய லேண்ட் வச்சிருக்கிறான். அவனை விட நான் குறைந்தவனா? எனக்கு எத்தனை ஏக்கர் வேணும்? 2 ஏக்கர். அதுக்காக கடன் வாங்கி என்ன செய்வோம்? வட்டி கடன் எடுத்து வாங்குவான். கடைசியில வாங்கின 2 ஏக்கர் இருக்காது, ஆளே அந்த இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. ஒப்பீடு ரொம்ப ஆபத்தானது. ஒப்பீடு ரொம்ப ஆபத்தானது. பிறரோடு ஒப்பிடாதீர்கள். கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு என்று கடவுள் திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று சித்தத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு வாழ முற்படுங்கள். அதான் வேதம் சொல்கிறது. அதே சங்கீதத்திலே பாருங்கள், 37வது சங்கீதம் 5வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ ஏன் ஒப்பிடுகிறாய் பிறரோடு? உனக்கு அந்த வசதி இல்லை, ஆனா வசதி உள்ளவர்களோடு நீ ஒப்பிடுகிறாய். அதை பற்றி எல்லாம் கலங்காதே. உன் வழியை யாருக்கு ஒப்பட? கர்த்தருக்கு நீ ஒப்பட. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சவுலால் மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட இதே தாவீது சொல்லுகிற ஆலோசனை. அப்போ ஒப்பீடு செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சலை ஏற்படுத்தும். பக்கத்து வீட்டுக்காரர் நன்றாக இருக்கிறாரா? சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு பீரோய்க்கு பதிலா 2 பீரோ வச்சிருக்காரா? சந்தோஷப்படுவோம். நம்முடைய வாழ்வு காரியங்களுக்கு நாம் கடவுளுடைய ஆலோசனை பெற்று நாம் வாங்குவோம், நாம் செயல்படுவோம். சம்பாதிக்கிறாரா? சந்தோஷப்படுவோம். அதில் எரிச்சல் அடைய வேண்டாம். நாம் எந்த அளவுக்கு பிறருடைய நம்மை சார்ந்தவருடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடைகிறோமோ, பெருமை அடைகிறோமோ, அதை கொண்டுதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். ஆகையினால ஒப்பீடு செய்வது வேண்டாம். அது நம்முடைய வாழ்க்கையிலே எரிச்சலை உண்டாகும். சவுலுக்கு மிகுந்த எரிச்சலை கொடுத்தது இந்த காரியம்தான்.
ஒப்பிட்டு பாடினார்கள். சவுல் முதல் ராஜா, தாவீது ஒரு கோலியாத்தை கொண்டு திரும்புகிறார். ஆனா அவனுக்கு கொடுக்கின்ற புகழ் எப்படி ஒப்பீடு செய்கிறார்கள்? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000, அப்படி என்று ஒப்பீடு செய்தார்கள். அதுதான் பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. அடுத்து பாருங்க, இழப்பை சந்திக்கின்ற போது எரிச்சல் உண்டாகிறது வாழ்க்கையிலே. யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? யோனா 4வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? தான் கஷ்டப்படாத ஒன்று வந்த ஒன்று இழந்து போகும்போது வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? எரிச்சல் உண்டாகிறது. முதல்ல கீழ்ப்படியாமல் இருந்து பிறகு கீழ்ப்படிந்து நினிவேக்கு போய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற யோனா ஒரு ராத்திரியிலே வளரச் செய்த ஒரு ஆமணக்கு செடியில போய் நிழல்ல இருக்கிறான். ஆமணக்கு நிழல்ல இருக்கிறான். அப்போ கடவுள் யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆமணக்கு செடியின் நிழலிலே இருந்து பார்த்து கொண்டிருந்த யோனா இன்னொரு எரிச்சல் ஊட்டுகின்ற காரியம் நடந்தது. என்னவென்று சொன்னால், அந்த ஆமணக்கு செடியை ஒரு பூச்சி வந்து ஒரே ராத்திரிக்குள்ளாக அழைத்து போட்டது. யோனாவுக்கு என்ன உண்டாயிற்று? எரிச்சல் உண்டாயிற்று. என்னடா, இந்த ஆமணக்கு செடி எவ்வளவு இதமா இருந்தது, இதனுடைய நிழல்ல நான் எவ்வளவு சுகமா இருந்தேன், ஆனா இந்த ஆமணக்கு செடி பட்டு போயிட்டே அப்படின்னு எரிச்சல் அடைந்தான். கடவுள் கேட்கிறார், எப்பா நீ கஷ்டப்படல, நீ வளர்க்கவில்லை, நீ தண்ணி ஊற்றல, நீ அதுக்கு எருவோடல்ல, ஒரு ராத்திரியிலே வளர்ந்து ஒரு ராத்திரியிலே மறைந்து போன ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு எரிச்சலாகிறது நல்லதோ? இன்னைக்கு நமக்கு அப்படியா? எல்லாமே ஈஸியா கிடைக்கணும், அப்படிதானா? எல்லாமே எளிதா கிடைக்கணும். நினைத்த வழியில, நினைத்த நேரத்துல, நினைத்த பணம் கைக்கு வந்து சேரணும், நினைத்த காரியம் நினைத்த வேளையிலே கைக்கூடி வரணும் அப்படின்னுதான் நாம் நினைக்கிறோம். சில நேரத்துல எளிதாக வந்த காரியங்களும் நம்மை விட்டு கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகுந்த மிகுந்த எரிச்சலை அடைகின்றோம். அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆலோசனை 130 தாவீது சொல்லுகிறார். 37வது சங்கீதம் 11வது வசனம். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சாந்தமாறு. எதிர்மறையான காரியங்கள் தொழில் காரியத்திலும் சரி, வாழ்க்கை காரியத்திலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியத்திலும் சரி, எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போது வாழ்க்கையில் நீ எரிச்சல் அடையாது, சாந்தமா நடந்து கொள்ளலாம். அப்போது என்ன நடக்கும்? பூமியை சுதந்தரித்து. என்ன அருமையான வார்த்தை, என்ன ஆற்றல் மிகுந்த வார்த்தை. அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஆகையினால் எரிச்சல் அடையாதீர்கள். ஆகையினால் கடவுள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? 126வது சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாயிருப்பார்கள். பாடுபடு, பிரயாசப்படு, சும்மா இல்லாதவற்றை இலவசமா வருகிறவற்றாக எரிச்சல் அடைத்துக் கொண்டிருக்காதே. கஷ்டப்பட்டு உழை, கஷ்டப்பட்டு உழை. கடவுள் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு அப்படிதான் கவர்மெண்ட் தருகின்ற இலவசங்கள் நமக்கு வந்து சேரலன்னா என்ன செய்வோம்? மிகுந்த எரிச்சல் அடைகிறோம்.
அங்க போய் பார்க்குறோம், இங்க போய் பார்க்குறோம், கடைசியில திட்டுகிறோம். முதலாவது அதிகாரிகளை திட்டுகிறோம், கடைசியில முதலமைச்சரையே திட்டுகிறோம். இன்னும் என்னத்தை கொடுக்குறாருங்க? ஏதேதோ சொல்லி நம்மளை ஏமாத்துகிறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அறுத்த அரிகளை அவன் கொண்டு வருகின்ற போது எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? பாடி கொண்டு வருகிறான். ஆக நான் எந்த காரியத்திலும் சரி எரிச்சல் அடைய வேண்டாம். கடவுளுடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம், நம்முடைய வழிகளை ஒப்படைப்போம், நம்முடைய காரியங்களை ஒப்படைப்போம். தூய ஆவியாருடைய வல்லமையை பெற்று வாழ முற்படுவோம். நிச்சயமாய் நம்மை இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தின் கருவிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.